கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வேத வார்த்தை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை, 2ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 336வது பக்கம். முதல்ல 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. அதே 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு இருங்கள். முதல்ல பார்த்தா ஒருமையில் சொல்கிறார், பற்றி கொண்டு இரு. அடுத்த வசனத்தில் பார்க்குறப்ப பற்றி கொண்டு இருங்கள். நீ தனிமையாக வந்திருந்தாலும் உனக்கு கர்த்தர் பேசுகிறார், குடும்பமாய் வந்திருந்தாலும் கர்த்தர் உனக்கு பேசுகிறார். மொத்தத்தில் இந்த வார்த்தை சபைக்கு தான் பேசப்பட்ட வார்த்தை. 2ஆம் அதிகாரத்துக்கு 25ஆம் வசனத்தில் தியத்தீரா சபை, 4வது சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரங்கிறது 11வது வசனத்தில் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். அப்போ ரெண்டுக்குமே பேசப்பட்ட வார்த்தை சபைக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். வெளிப்படுத்தல 7 சபையை சொல்கிறாரு. அதில் 4வது சபைக்கும் 6வது சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு உள்ளதை நான் வருகிற வரையும் பற்றி கொண்டு இரு. அருமையானவர்களே, இன்றைய நாளில் செய்தியினுடைய தலைப்பு, நீ எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானமும் செழிப்பும் நிலைத்திருக்கிறதை நீ பார்க்க முடியும். மீண்டும் அந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாய் பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். 11வது வசனம், 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வெளிப்படுத்தல, இதோ சீக்கிரம் வருகிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நான் சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன். இது ரொம்ப ஒரு எமர்ஜென்ஸான அழைப்பு, கட்டளை, ஆல்ட்ருக்கால் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. சீக்கிரம் சகையை பார்த்து சொன்னார், சீக்கிரம் இறங்கி வாங்குறார். இங்கே சொல்கிறாரு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன். அப்போ இந்த உலகத்திற்கு தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்க போகுது. இது மாற்றப்படாத உண்மை, நிஜமான ஒரு உண்மை, நிச்சயமாக இது நிறைவேறப் போகிற ஒரு சத்தியம். அப்போ உலகம் தேவனுடைய வருகைக்கு வெகு சீக்கிரமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. சபைகளும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு எந்த அளவுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க ஆவியானவர் நம்மை இந்த நாளிலே உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடம் ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. அப்போ கொஞ்சம் அசால்ட்னஸாக இருந்தோம்னா உங்கள் கிரீடம் இன்னொருத்தர் கையில் போயிடும், உங்கள் ஊழியம் இன்னொருத்தருடைய கையில் போயிடும், உங்கள் ஆசீர்வாதம் இன்னொருத்தருடைய கையில் போயிடும், உங்கள் சமாதானம் இன்னொருத்தருடைய கையில் போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஜீவ நதி இன்னொரு பக்கம் பாய்ந்து போக ஆரம்பித்திடும். அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது பாரு, ஒருவனும் உன் கிரீடத்தை. அப்போ உன் கிரீடத்தை எடுப்பதற்கே ஒரு சத்துரு இருக்கிறார். யாரை வஞ்சிக்கலாமோ, யாரை ஏமாற்றலாமோ, யாரை விழுங்கலாமோ, யாருக்கு விரோதமாய் பதிவிட வைக்கலாமோ என்று சொல்லி சத்துரு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் திருடனும், அவன் பொய்யனும், அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் திருடன், அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன். அவன் எந்த இடத்துக்குள்ள பிரவேசித்தாலும் அங்கு கலகமும் துர்க்கிரிகளும் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் தான் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படி உனக்கு விரோதமாய் அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம எவ்வளவு கவனமாய் நம்முடைய கிரீடத்தை, சமாதானத்தை, ஊழியத்தை, ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு கொடுத்த மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தை எவ்வளவு கவனமாய் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை இந்த 2 சபைகளில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட பகுதி இது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், 829வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், அங்கே ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பல முறை படித்த வார்த்தை தான், இருந்தாலும் தேவ ஆவியானுடைய வெளிச்சத்தோடு நம்ம தியானிப்போம். 829வது பக்கம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்
உம்மையே நம்பி இருக்கிறபடியினால். நம்ம எப்படி பிடித்து கொள்ளணுமா? உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். நம்முடைய பற்றுதல் நெருக்கமான உறுதியான ஒரு பற்றுதலாக இருக்கணும். இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் என்ன செய்ய? அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பற்றி பிடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வசனத்தை எந்த அளவுக்கு பற்றி கொள்கிறோம், ஜெபத்தை எந்த அளவுக்கு நம்ம பற்றி கொள்கிறோம், அவருடைய வருகைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தம் ஆகிக்கொண்டு இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் அழகா சொல்றார், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவனை பூரண சமாதானத்தோடு கூட கர்த்தர் காத்துக்கொள்வாராம். இந்த வேதத்தில் இதுக்கு உதாரணமாக ஒரு பகுதியை நான் காண்பிக்க வருகிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 334 பக்கம். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. 334 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 18வது வார்த்தையை, அவள் தன்னோடு வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. மாமியார் மருமகள் 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை. மாமியாரும் மருமகளை என்ன பேசிக்கிட்டாங்களா? நீங்கள் மேல் வசனத்தில் 16வது வசனத்தில் பார்க்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். மருமகள் சொல்றா, உம்மை விட்டுட்டு போறதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். அப்போ மாமியா என்ன சொன்னாங்க? 14 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். என்ன சொல்றா? நீங்க போய் வேறொரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்றார், என் மக்களே திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனோடு வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவு ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் நீங்கள் பொறுத்திருக்கிறது கூடாத காரியம். நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மாமியாரே தன்னுடைய மருமகளுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாள். அதில் ஒருத்தி சந்தோஷமாய் மாமியாருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஓர்பாள் என்று சொல்கிறவள் முத்தமிட்டு விட்டு புறப்பட்டு போனாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் ரூத்துவோ அவள் சொல்லுகிற வார்த்தை தான் 16வது வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். எவ்வளோ உறுதியான வார்த்தையை பேசுகிற பாரு. என் கூட இதை பற்றி பேசாதீங்க, என் மனதை கலைக்கும்படியான வார்த்தைகளாய் நீங்கள் பேசாதீங்க, உங்களை விட்டுட்டு போகிறத குறித்தான ஆலோசனைகளை எனக்கு சொல்லாதீங்க. நான் மன உறுதியாக இருக்கிறேன், உம்மையோடு கூட இருப்பதில் நான் உறுதியுள்ளவளாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் பெத்லகேமுக்கு போனாலும் நான் வருவேன், நீங்கள் யூதேயா தேசத்துக்குள்ளே போனாலும் நான் வருவேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன். நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவள் என்றாள். அவள் தன்னோடு வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரூத்தோடைய மன உறுதி. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீ அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ இங்கே பாருங்க, மாமியார ஒரு மருமகள் எப்படி விடாமல் பற்றி பிடிக்கிறாள். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், நீ மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மையும் என்னை விட்டு பிரிக்காது இருக்கட்டும் என்று உறுதியாய் அவளை பற்றி பிடித்து கொண்டாளாம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உனக்கு உள்ளதை, உனக்கு நான் கொடுத்ததை, உனக்கு நான் அமைத்து கொடுத்த வாழ்க்கை, உனக்கு நான் அமைத்து கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம், உனக்கு நான் அமைத்து கொடுத்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், ஊழியங்கள்,
இது எல்லாவற்றையும் நான் வருகிற வரையும் விடாமல் நீ பற்றி பிடித்து கொள்ளணும். அப்பொழுதுதான் உனக்கு ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு. நம்ம பார்த்தும் அந்த கேள்விகளை கேட்க அவர் காலை பொழுதுல வந்திருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் பக்க நம்பர் 135 பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 135 பக்கம், யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது முதல் அவருடைய சீசர்களில் அநேகர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய சீசர்களில் அநேகர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். மேலே பார்க்குறோம், சீசர்களில் அநேகர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு 12 நோக்கி, அநேகர் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அப்போ இயேசுவோடு கூட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, பின்தொடர்ந்து வர்றாங்க ஃபாலோவர்ஸ். அவர் பின்னாடியே நிறைய அற்புத அடையாளங்களை பார்த்து, சுகமளிக்கிறத பார்த்து, அவர் செய்யக்கூடிய புதுமைகள், அற்புதங்களை பார்த்து அவருக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, அழகா கேட்குறாரு, நீங்கள் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஏன்னா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பவுல் சொல்றார், உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயங்களோ, துறைதனங்களோ, அதிகாரங்களோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ என் தேவனுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். மரணமானாலும் சரி, தூதர்களானாலும் சரி, எதுவும் என் தேவனுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்காது. இங்க அவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அநேகர் போயிட்டாங்களே. அப்போ அநேகர் எதற்கு வந்தாங்கன்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும், ஏதோ ஒரு காரியம் நமக்கு செய்வார்னு சொல்லி தான் அநேக கூட்டங்கள் அவர் இடத்துல வந்துச்சு. அதனால தான் அவங்க ஒரு உபத்திரவ காலம் வரும் பொழுது அநேகர் அவரை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ தேவனை பற்றி கொள்ளக்கூடிய அந்த பற்றுதல் எதன் அடிப்படையில் இருக்கிறதுன்னு நீங்களும் நானும் பார்க்கணும். ஒருவேளை உலக காரியத்துக்காக அவரை பற்றி கொண்டு இருக்கிறோமா? வேதம் சொல்லுது, இக்காலத்தில் வரக்கூடிய பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை இம்மைக்காக நம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருந்தால் நம்ம மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அநேகர் பார்த்தீங்கன்னா இம்மைக்காக ஏதாவது ஒன்று கிடைக்கும், அவரிடத்துல போனால், இங்கே போனால் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குன்னு சொல்லி உலகத்திற்காக அன்றைக்கு அநேகர் பின்தொடர்ந்து வர்றாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நம்ம மறுமைக்காக வரணும், நித்திய ஜீவனுக்காக வரணும், முடிவு கால பரியந்தமும் நம்ம அவருக்காய் வாழ்வதற்காய் வரணும். பாருங்க, அந்த ஒரு மருமக சுகபோகத்தை நாடி ஓடிட்டா. மாமியார் எப்ப சொல்லுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா போல இருக்கு. மாமியார் பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவள் மாமியார் மேல இருக்கிற அன்பு விட்டுட்டு, மாமியார் எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்பதை யோசிக்காமல், அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை தேவை என்பதை அறிந்து ஓடியிட்ட விட்டுட்டு. ஆனால் ஒருத்தியோ மாமியாருடைய இன்ப துன்பங்களில் தன்னை உட்படுத்தி கொண்டு, அவள் மரணகாரிய பரியந்தும் அவளுக்கு நான் துணையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவளோடு கூட தொடர்ந்து பின்தொடர்ந்து போவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கடுத்து வேதம் சொல்லுது, அவள் உறுதியாய் பற்றி கொண்டதை பார்த்த நகோமி அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு காலை பொழுதுல நீங்களும் நானும் அதிகாலை இந்த குளிரில் கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. நம்முடைய பற்றுதல் தேவன் மேலே எப்படி இருக்கு? 7 சபையில் 2 சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உள்ளதை நான் உனக்கு கொடுத்ததை நான் வருகிற வரையும் விடாமல் உறுதியாய் நீ பற்றி கொண்டிரு. இன்னும் பாருங்களேன், வேதம் சொல்லுது, யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1074 பக்கம், பழைய ஏற்பாடுல 1074 பக்கம் எடுத்து யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் படிச்சு பார்ப்போம். நீங்க வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். பொய்யை பின்பற்றுகிறவர்கள், பொய்யை பற்றி கொள்ளுகிறவர்கள், உலகத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஏசப்பா சொல்றார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம், இதில் இருக்கிற எல்லாம் ஒரு நாளைக்கு மறைந்து போயிடும், மாறி போயிடும். இது வேஷமாய் திரிகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளோடு கூட வரப்போவது கிடையாது. அதனால தான் யோனா தீர்க்கதரிசி சொல்றாரு, பொய்யான மாயை, இதெல்லாம் மாயை. காணல் நீர் போல. நீங்க பிறக்கும் பொழுது ஒரு ரூபத்தில் இருந்தீங்க, வாலிப வயதில் ஒரு ரூபத்தில் இருந்தீங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் ஒரு ரூபத்தில் இருந்தீங்க. இப்போ பாருங்க, உருவம் மாறி போயிருச்சு, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இது மாயையான வாழ்க்கை. அழகும் அந்தஸ்தும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாமே மாயை என்று சொல்லி பிரசங்கி எழுதுறார். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னார். வாலிபனே, உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இங்க பாருங்க, யோனா எழுதுறாரு, பொய்யான மாயையை இந்த உலகத்தை பின்பற்றுகிறவர்கள், பற்றி கொள்ளுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுக்கும் கிருபைகளை, வரங்களை, தேவன் தான் கொடுக்கிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை போக்கடிக்கிறார்களாம். நாமும் கூட எவ்வளோ நாட்களில் நிறைய கிருபையை போக்கடிச்சிட்டோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார், தருணங்களை கொடுத்தார். நம்மை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த, எழுப்புவதற்கு எத்தனையோ விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனால் நாம் அந்த நாட்களில் அவைகளை எல்லாம் போக்கடித்துட்டோம். வேதம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு. எல்லா நிலைமையிலும் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாயிரு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 271வது பக்கத்து கடந்து வாருங்கள். அங்கு பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதுகிற ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு இந்த காலை பொழுதில் வைக்க விரும்புகிறேன். 271வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. இந்த அதிகாலை வேளையில் என்ன பிரயாசம், எத்தனை மணிக்கு எழும்புனீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த காலை வேளையில் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கதை நான் அறிந்திருக்கிறேன். பல கிராமங்கள்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பிரயாசம். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில். இந்த உலகம் கோணலான மாறுபாடான சந்ததி. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நீங்கள் உற்று பாருங்களே, எல்லாம் கோணலும் மாணலாக தான் இருக்கு. நேர்மையாக இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் போனாலும் உண்மையை நீங்கள் பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கு. பரிசுத்தத்தை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. தெய்வ பக்தியை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. கண்ணில் பார்க்கிற எல்லா இடங்களிலும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் காம விகாரங்களும். கடைசி நாளில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இருமார்ப்புள்ளவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் வீண் அலுவலர்களுக்காரர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாயும் கொலைப்பாதகர்களாயும் காம விகாரக்காரர்களாயும் இதெல்லாம் பவுல் எழுதுறார். இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் நடுவில் இருந்து நீ விலகி போய் உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி அவர் எழுதி அந்த பக்தனுக்கு முடிக்கிறாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இதெல்லாம் வேதம் சொல்லுது. கோணல் உள்ள இந்த உலகத்தில், மாறுபாடு உள்ள இந்த வாழ்க்கையின் சந்ததியில் நீ எப்படி இருக்கணுமா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. நல்லா கவனிக்கணும், இதை கூர்மையை பாருங்க. குற்றமற்ற பிள்ளையாய் நீ இருக்கணும், கபடு அற்ற பிள்ளையாய் நீ இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் எப்படி இருக்கணும், புறாக்களை போலவும் இருக்கணும், சர்ப்பங்களை போலவும் இருக்கணும். எங்கன நீங்கள் கபடு இல்லாமல் இருக்கணுமோ அங்கே கபடு இல்லாமல் இருக்கணும். எங்கன கபடு உள்ளவர்களாக இருக்கணுமோ அங்கே கபடு உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, குற்றமற்றவர்களாயும் நீ இருக்கணும். எல்லா காரியத்திலும் நீ கபடு உள்ளவனாய் அல்ல. எந்த இடத்துல நீ கபடாய் நடக்கணுமோ அங்கே கபடாகும். எந்த இடத்துல கபடமற்றவனாய் நீ இருக்கணுமோ அந்த இடத்துல கபட அற்றவனாயும் இருந்து தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அப்ப நமக்கு கர்த்தர் சொல்றாரு, முறுமுறுப்பு இல்லாமல் எதையும் செய்யுங்க, தர்க்கம் இல்லாமல் நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும், உங்களுக்கு உள்ளதை நீங்க பற்றி கடைசி வரையும் நிலைத்து வைத்திருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முறுமுறுப்புகள். இஸ்ரவேல் மக்கள்
எகிப்து தேசத்திலிருந்து வருகிற வழியில் அநேக பேர் அழிக்கப்பட்டார். ஏன்னா அவர்கள் வேதம் சொல்லுது முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தரங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த முறுமுறுப்பு இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே முறுமுறுப்போம். கணவன் மனைவிக்கு விரோதமாய் முறுமுறுத்தல், மனைவி கணவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தல், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் முறுமுறுத்தல். அருமையான தம்பி தங்கச்சிங்க அழகா எழுதுறாரு, நம்ம வீணா ஓடினது வீணா பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி தேவனுடைய நாளிலே உண்டாயிருப்பதற்கு வசனத்தை பிடித்து கொண்டவர்களா நீங்க எப்படி இருக்கணுமா? முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணுமா, தர்க்கம் இல்லாமல் இருக்கணுமா, வேத வசனத்தை நீங்க இருக்க பிடித்து கொள்ளணுமா, பற்றி கொள்ளணும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இன்னும் பாருங்களேன், உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் தேவன் கொடுத்த பகுதிக்குள்ளே அழைத்து சென்றால் அது நல்லதாக இருக்கும். ஏன்னா வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்படியெல்லாம் வசனம் எழுதியிருக்கு, நீங்கள் எதை பற்றி பிடித்து கொள்ளணும்னு மோசே மூலியமாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 13ஆம் அதிகாரம், உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் பக்க நம்பர் 241. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆழமான பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி, மோசே தான் எழுதுறார் இந்த வார்த்தைகளை. உங்கள் தேவனாகிய கர்த்தரை முதல்ல பின்பற்றுங்க, அடுத்து அவருக்கு பயந்து நடங்க, அடுத்து அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளுங்க, அவர் சத்தத்தை நீங்க கேளுங்க, அவரை நீங்க சேவிங்க, அவரை பின்பற்றி கொள்ளுங்க. எத்தனை ஆழமான சத்தியம் இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? அவரை முதல்ல பின்பற்றணும். அவர் நமக்கு முன்னாடி நடந்து போய்கொண்டே இருக்கிறார். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், அவருடைய அடிச்சுவடுகளில் நம்ம நடக்கணும். அவரை நம்ம பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி இயேசு மட்டும்தான். நம்ம வேற எந்த ஒரு மனிதரையும் நம்ம பின்பற்றக்கூடாது. நமக்கு இயேசு ஒருத்தர் தான் முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு நீதியின் வழியை காண்பிக்கிறவர், பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்கிறவர். அவருடைய வழிதான் நமக்கு பரிசுத்தமான வழி, அவருடைய வழிதான் நமக்கு உத்தமமும் உண்மையுமான வழி. மனுஷருடைய பாதையை பின்பற்றினா நம்ம எங்கேயாவது போய் தவறிடுவோம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களே, அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அங்கேயும் இதை குறித்து இதே வசனங்கள் தான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். பக்க நம்பர் 263வது பக்கம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. நம்ம அழகா பாடெல்லாம் பாடுகிறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஆனால் பாட்டாக பாடுறோம், ஆனால் வாழ்க்கையில் அதை பார்த்தா இன்னும் அதிகமாய் நம்ம அன்பு கூறுகிறோமா? இங்க பாருங்க, வேதம் சொல்லுது உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து. தேவன் சொல்லும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். வேதம் சொல்லுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லும் பொழுது உடனே செவி கொடுக்கணும். கர்த்தாவே சொல்லும், நான் செய்கிறேன். தேவன் மென்மையான சத்தத்தில் நம்மளோடு கூட பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவன் கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு போதிப்பேன். அவர் பேசாத ஒன்று அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். நிச்சயமாய் நம்ம பாரத்தோடு அவர் இடத்துல நெருங்கினால் அவர் நிச்சயமாய் நம்ம இடத்துல பேசுவார். இக்கட்டு காலத்தில் அனுகூலம் துணையாளராய் அவர் வெளிப்படுவார். நம்ம நெருங்கி போனால் அவர் நம்மளோடு பேசுவார். மனுஷர்கள் மத்தியில் மெய்யாகவே கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று ஜனங்கள் சொல்லும்படி அவர் கிருபை பாராட்டுவார். ஒருவேளை தீயை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், மனுஷர்கள் உங்கள் தலைமையில ஏறி போயிருக்கலாம், அநேக வேதனையின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். காத்திருப்போம், பொறுத்திருப்போம். அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இவர் எழுதுறாரு பாருங்க, உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனுமாகும் தீர்க்காயுசுமானவர் என்றான். அப்ப நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் 3 சம்பவங்களை நிழலாட்டமாய் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள். இது எத்தனை இடங்களிலே இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. பக்க நம்பர் 766 பக்கம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவன். பாருங்க, சாலமோன் எழுதின உன்னதமான வார்த்தை புத்திமதி. யாராவது புத்திமதி சொன்னா நம்ம சொல்லுவோம், நீலாம் எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை, வேலையை பாரு, எனக்கு தெரியும்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம யார் புத்திமதி சொல்றதை விரும்புறதே கிடையாது. நமக்கு மேலே யார் இருக்கிறா? நமக்கு தெரியாத புத்தியா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுத்தான் ஆகணும் தேவனுடைய பிள்ளைகளை. நமக்கு தெரியாதது நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம கற்றது சும்மா கையளவு தான், நம்ம கல்லாதது நிறைய இருக்குது. இந்த வேதத்தில் நம்ம ஒரு மூலையை தான் படிச்சிருக்கிறோம், இன்னும் 1 கோடி நமக்கு தெரியாமல் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளை. அவரிடத்துலேருந்து புறப்படுகிற ஆலோசனை நம்ம கேட்கணும். முதியோர்கள் மூலியமாய், மூத்தோர்கள் மூலியமாய், வயது முதிர்ந்தவர்கள் மூலியமாய் கர்த்தர் பேசுவார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணார்? எத்திரோ ஆலோசனையை கேட்பார். என்ன ஆலோசனை கேட்கணும்? ஆலோசனை கேட்கணும், கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆனால் எத்திரோ மாமா சொன்னார்னு சொல்லி அவர் வாட்டில் ஒரு ஆலோசனை செய்வார். என்னன்னா 100 பேருக்கு தலைவர்களையும், 50 பேர்த்துக்கு தலைவர்களையும், 500 பேர்த்துக்கு தலைவர்களையும் மாமா தான் ஏற்படுத்த சொன்னார். அவன் உண்மையான தேவனுடைய பிள்ளை கிடையாது, அவன் வேறு இனத்தை சார்ந்த ஒரு ஆசாரியன். அதன்படி தான் அவர் தலைவர்களை ஏற்படுத்தி பின் நாட்களில் அவர்கள்தான் கோராக்கு கூட்டமாக எழும்பி இவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் என்ன பண்ணார்? ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்குவார். அவசரப்பட்டு அவனுடைய மனதில் உணர்த்தப்பட்டவர்களை ஆசாரியர்கள் ஆக்கி அவர்களை அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லு. இங்க பாருங்க, எத்திரோ சொன்ன உடனே இவன் தேவனிடத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இது தேவ சித்தமா? இப்பொழுது இவர்களை தலைவராக ஏற்படுத்த வேண்டுமா? எத்திரோ சொல்றாரு, உனக்கு இது கடினமான காரியம், உன்னால இத்தனை பேர்த்தை விசாரிக்க முடியாது, நீ என்ன பண்ணலாம், நல்ல திறமையுள்ளவர்கள், அனுபவம் மிக்கவர்களை தலைவர்களாக ஏற்படுத்துன்னு சொன்ன உடனே கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்காம இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தலைவர்களை ஏற்படுத்துவார். இப்படிப்பட்டவர்கள் தான் பின் நாட்கள் அவனுக்கு ஊழியத்திற்கும் ப்ராப்ளம் உள்ளவர்களாய் மாறினார்கள். நாமும் அப்படி தான் அவசரப்பட்டு நிறைய காரியத்தை செஞ்சுருவோம். நம்முடைய மூளைக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் உணர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்வோம், ஆனால் தேவனிடத்தில் போய் விசாரிக்க மறந்துடுறோம். தாவீது ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பார், நான் போகலாமா, யுத்தம் பண்ணலாமா, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று கேள்விப்படுகிறேனே, இது உண்மையா? கர்த்தரிடத்தில் அவன் விசாரித்தான் 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 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது புத்திமதி. யாராவது நல்ல வழிகளை சொன்னா, நல்ல யோசனைகளை சொன்னா தேவனிடத்தில் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இதை நான் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுன்னு சொல்லி தேவனிடத்தில் விசாரித்து அதை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை தருவார். வேதம் சொல்லுது பாரு, அது உனக்கு ஜீவன் உண்டாகும், ஜீவனை தரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றின் நின்றும் காக்கப்படுவான். அதுக்கு மேல் வசனத்தில் அழகா சொல்றாரு, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. 16வது வசனம் பாருங்க, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றின் நின்று காக்கப்படுவான். வேதம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராத. ரெண்டுமே ஆபத்து. தேனை உண்பது நல்லது, ஆனால் மிஞ்சி தேனை உண்ணா அதுவே நமக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? ஆபத்தாயிரும். வேதம் சொல்லுது, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இந்த வசனங்களை நம்ம யோசிக்கணும். எதுக்கும் ஒரு அளவு தான். கர்த்தர் இங்கே அழகா சொல்றாரு, ரொம்ப நீதிமானாராத, ரொம்ப நீதிமான் என்கிற சொல்லிக்கிட்டு நீ என்ன ஆயிடக்கூடாது, பேதையாய் மாறிடாத. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை பற்றி கொள்ளணும், எதை விட்டுறணும்னு சொல்லி தேவனிடத்தில் நாம் போய் ஆலோசனை கேட்டு பற்றி கொள்ளணும்.
இன்னும் பாருங்களேன், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்கலாமா? பக்க நம்பர் 290, 12வது வார்த்தை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நமக்கு முக்கியமே நித்திய ஜீவன் தான். அதை பற்றி கொள்வதற்கு என்னென்ன வழி இருக்கு, எதெல்லாம் விட்டா பற்றி கொள்ள முடியும், எதெல்லாம் செய்தால் நித்திய ஜீவனுக்கு நம்ம உகந்தவர்களாய் மாற முடியுமோ அதை நம்ம என்ன செய்யணும். பாரு சொல்ற, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப விசுவாசங்கிறது ஒரு போராட்டங்க. இந்த உலகத்தில் விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்ம போராட்டி தான் ஆகணும். ஏன்னா விசுவாசத்தை தளர பண்ணும்படி இங்கே உலகத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கே நீ பயங்கரமான போராட்டத்தை போராடணும். வேதம் சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நம்முடைய அழைப்பு எதற்காக இவ்வளவு பிரயாசம், எதற்காக இவ்வளவு ஊழியங்கள், எதற்காக இவ்வளவு அதிகாலை ஜெபம்? நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்து நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, பற்றி கொண்ட ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், இருந்தாலும் நம்ம கடந்து வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். 2 ராஜாக்கள் பக்க நம்பர் 465வது பக்கம், பழைய ஏற்பாடு. 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 465வது பக்கம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அடுத்த 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக பண்ணுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கும் வந்தார்கள். 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எலியாவை எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தகவல்கள் பரிமாறப்பட்டுருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, உங்க எஜமானனே கர்த்தரை எடுத்துக்கொள்ள போறாருன்னு தெரியுமா? அப்படி கேள்வி கேட்குறாங்க. அப்ப எல்லாருக்குமே இது பிரசித்தப்படுத்தப்பட்டுருச்சு, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இதை தெரிந்த எலிசா அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. எலியா சொல்றாரு, முதலாவது நீ இங்க இருப்பா, நான் எங்க போகணும்? அழகா சொல்றாரு, பெத்தேல் வரை நான் போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்க இருங்கிறார். அப்ப எலிசா சொல்ற வார்த்தை, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். நீ பெத்தேலுக்கு போனாலும் நான் வருவேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, இன்னும் நீ இங்கே இரு, நான் எரிகோ வரையும் போயிட்டு வர்றேங்கிறார். அப்பயும் இதே பதில தான் சொல்றாரு, நான் உம்மை விடுவதில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துல போய் சொல்றாரு, நான் யோர்தான் வரையும் போகணும், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வர்றேன்னு. அப்பவும் சொல்றாரு, நான் உம்மை விடுவதில்லை. 3 இடங்களை பார்க்கிறோம், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இந்த 3 இடத்திற்கும் அவர் சொல்றாரு, நீ இங்க இருப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. கூட இருக்கிற வேலைக்காரனை பார்த்து, அடுத்த ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளவனை பார்த்து, அடுத்த தீர்க்கதரிசியாய் முன்குறிக்கப்பட்டவனை பார்த்து எலியா சொல்லுகிற வார்த்தை இரு. ஆனா அவன் சொல்றான், விடமாட்டேன், நான் உம்மை பின்பற்றி வருவேன். அப்ப இதுல நல்லா கவனிங்க, ஒரு எஜமானனை ஒரு வேலைக்காரன் எந்த அளவுக்கு விடாமல் பின்பற்றான் பாருங்க. நீங்க பெத்தேலுக்கு போனாலும் வருவேன், எரிகோவுக்கு போனாலும் வருவேன், நீங்க யோர்தானுக்கு போனாலும் வருவேன். அவர் கேட்கிறாரு, இவ்வளவு உக்கிரகத்தோடு விடாமல் என்னை பின்பற்றுகிறாயே, உனக்கு நான் என்ன செய்யணும்? ஏன் என்னை இவ்வளவுதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்றேன்? அப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்ற பதிலை பாருங்களேன். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அரிதான காரியத்தை கேட்டார். அப்படி என்ன கேட்டாரு? உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். எலியா கிட்ட இருக்கிறது 1 மடங்கு, இவர் கேட்கறது 2 மடங்கு. உம்மிடத்தில் இருக்கிற வல்லமையை விட எனக்கு 2 மடங்கு வல்லமை வேணும். அதனால தான் நான் உம்மை விடாமல் பெத்தேல் வரையும் பின்பற்றுகிறேன். அதனால தான் நான் உம்மை விடாமல் எரிகோ வரையும் நான் பின்பற்றுகிறேன். அதனால தான் உம்மை விடாமல் நான் யோர்தான் வரையும் பின்பற்றுகிறேன். அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற அந்த தாகத்தை பாருங்க. வர வேணும், வல்லமை வேணும், வெளிப்பாடு வேணும், தரிசனம் வேணும், கர்த்தருக்காய் எதையாவது ஒன்று செய்யணும், எஜமானனை விட நான் 2 மடங்கு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவன் விடாமல் பின்பற்றுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் வருகிற வரையும் உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிருக்கணும், விட்டுறக்கூடாது. யாராவது ஒருத்தர் வேதத்தில் பார்த்தா ஏசா விட்டுட்டான், நிறைய பேர் விட்டுட்டாங்க. சவுல் விட்டுட்டார். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு தேவ சித்தத்தை விட்டுட்டாங்க. அப்படி சிம்சோனை பாருங்க, விட்டுட்டார். வேதத்தில் நிறைய பேர், யூதாஸ்காரியோத்து விட்டுட்டார். நிறைய பேர் தேவனுடைய அந்த பற்றுதல் இல்லாதபடி, பயம் இல்லாதபடி, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் தங்களுக்குள்ள ஓட்டத்தை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசா பாருங்களே, சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். தனக்கு தேவன் பிறப்பிலே கொடுத்த அந்த மேன்மையை பயனற்ற கூழுக்காய் தூக்கி எறிஞ்சிட்டான். ஒரு பெண்ணு மேல வச்சிருக்கிற மோகத்தினால சிம்சோன் பிறப்பிலேயே தேவன் கொடுத்த அந்த நஸ்ரேன அந்த அபிஷேகத்தை அவனை விட்டுட்டான். கர்த்தர் மனதில் இருக்கிற பாரத்தை சொல்றார். முதன்னு எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே வழிமறித்தவர்கள் அமலேக்கர்கள். கர்த்தர் சொல்றார், அதை என் மனதுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன் சவுல், நீ அவர்கள் மேல இரக்கம் காண்பிக்காது. அவர்கள் வீட்டில் இருக்கிற எதையும் மேலே நீ இரக்கம் காண்பிக்காமல் எல்லாரையும் சங்கரிச்சிருன்னு சொன்னாலும் அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அந்த ஆலோசனையை பற்றி கொள்ளாமல் அவர்கள் மேல் இரக்கம் வச்சு தேவ திட்டத்தை அவன் உடைத்து போட்டான் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி கொள்ளணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளணும். அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நீங்கள் பற்றுதலாக இருக்கணும். தாவீது சொல்றார், என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய வசனங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை பற்றி இருக்கிறோம், அந்த பற்றுதலாய் அந்த வசனத்தின் மேல் நம்ம எந்த அளவுக்கு தாகத்தோடு ஜெபிக்கிறோம், அந்த வசனம் நிறைவேற எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32:26 எடுக்க வேண்டாம், தெரிந்த பகுதி தான். யாக்கோபு கடைசி தன்னுடைய மனைவிகளை கூட்டிட்டு வர்றான் ஏசாவை சந்திக்க. இவ்வளவு வருஷம் 20 ஆண்டுகள் அவன் கர்த்தரை மறந்து போனான். தேவனிடத்தோடு அவன் நடக்கலை, தேவனிடத்தில் அவன் நெருங்கவே இல்லை. என்னைக்கு ராகேலை பார்த்தானோ அன்னைக்கு அவன் பரலோகத்தை மறந்துட்டான், தேவ திட்டத்தை மறந்துட்டான். ராகேலுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், லேயாளுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான், பில்பால் சில்பாலுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். 20 வருஷம் ஆடுகள் மேய்த்து கொண்டு தேவன் தனக்கு கொடுத்த உன்னதமான அந்த திட்டத்தை மறந்து போனவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் ஏசாவை சந்திக்க வேண்டிய காலம் வரும் பொழுது அவன் ஒரு ஆற்றங்கரையில் போய் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவர். எனக்கு முன்னாடி ஏசா நின்று கொண்டு இருக்கிறான், 400 பேரோடு கூட அவன் வந்து கொண்டு இருக்கிறான். அந்த இரவு முழுசும் தேவனோடு போராடினான், உறுதியாய் அவரை பற்றி பிடிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல தேவனிடத்துல போராடுகிறதே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு இரவு, இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இது எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு இரவு முழுசும் தேவனோடு போராடி இருக்கிறோம் என்றாவது 1 மணி நேரமாவது யுத்த களத்தில் நின்று நம்ம யுத்தத்தின் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் நம்ம போய் பல மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிறோமா? ஏதோ வருகிறோம், ஒரு ஜெபம் பண்ணிக்கிறோம், போயிடுறோம். ஆனால் எந்தாவது ஒரு காரியத்திற்காக ஒரு நாள் முழுசும் உபவாசம் இருந்து, அல்லது 7 மணி நேரம், 8 மணி நேரம், அல்லது 12 மணி நேரம், 24 மணி நேரம் என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி தேவனிடத்தில் நம்ம செலவு செய்து அந்த காரியத்தை பற்றி பிடித்து நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? யாக்கோபு பாருங்கள், ஒரு இரவு முழுசு எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டான். வேதம் சொல்லுது, எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான். யாரும் என் கூட வர வேண்டாம், உங்களுக்காய் நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், உங்களுக்காய் நான் செலவு செய்த ஜீவிய காலமெல்லாம் போதும், உங்களுக்கு பின்னாடி நான் சுத்தின காலமெல்லாம் போதும், என்னை பலப்படுத்தும்படி நான் தேவனிடத்துல தான் போகணும்னு சொல்லி எல்லாரையும் அவனை அக்கறைப்படுத்தினான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபர்ஸ் இந்த கால வேளையில் சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்தை அக்கறைப்படுத்துகிற வரையும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரவே முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வருகிற வரையும்
உங்களால் தேவ மகிமையை காணவே முடியாது. நீங்கள் வீட்டிலையும் இங்கேயும் 2 பக்கம் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி கொந்தி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா தேவ பிரசன்னத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் நிலைச்சு நிற்கணும். கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரங்களை நீங்கள் உட்கார்ந்து செலவு செய்து ஜெபித்து பாருங்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். பாருங்க, ராகேலை தூக்கி போட்டான், லேயால தூக்கி போட்டான். அவங்க பின்னாடி சுத்தின காலமெல்லாம் போதும், இனி எனக்கு கர்த்தர் தான் பெலனாய் வரணும், ஏசாவின் கைகளுக்கு அவர் தான் என்னை தப்புவிக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நெருங்கி கிட்டி சேர்ந்தான். கர்த்தர் சொல்றாரு, இனிமேலும் உன் பேரு யாக்கோப் அல்லப்பா, இன்று முதல் உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 33:11. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஆனா வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று வசனம் சொல்லுது. அந்த கூடாரத்துக்குள்ளேயே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். யாத்திராகமம் 33:11 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மோசே கூட வீட்டுக்கு போயிட்டார். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஆனா அந்த மோசை வீட்டுக்கு போயிட்டார். ஆனா இந்த பையன்ட்ட யோசுவா வாலிபன், ஆனா இன்னும் கர்த்தர் அவன்கிட்ட பேசவே கிடையாது. யோசுவா பார்த்தீங்கன்னா அமலேக்கோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவன் யுத்தம் பண்றான். சீனாய் மலையில ஏறி போகும் பொழுது அவன் அங்க பக்கத்துல இருக்கிறான். கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லும் பொழுது இவனும் போயிட்டு வருவான். மோசே என்ன வேலை சொன்னாலும் சின்சியரா அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இங்க ஆச்சரிப்பு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அப்படியே செயல்பட்டு கொண்டே இருந்தான். ஆனா கர்த்தர் அவனோடு பேசல. எப்ப பேசுறாரு? மோசே மரித்த பின்பு மோசே ஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் விளங்கும்படி இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதுக்கடுத்து தான் கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? சீனாய் மலை மேலையும் மோசையை பற்றி கொண்டான். யுத்த காலத்திலையும் மோசை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்தத்தை நடத்தினான். கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்குறப்பையும் அவன் போய் 40 நாள் சுற்றி அலைந்து பார்த்து நல்ல செய்தியை அவன் கொண்டு வந்தான். அவனுடைய ஊழியங்களை நீங்க கவனமா கவனிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் அவன் ஊழியத்தினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அவன் நடந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, சீக்கிரமாய் நான் வர்றேன். உனக்கு உள்ளதை, உனக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது உனக்கு தான் தெரியும். கிருபை கொடுத்திருப்பார், வரம் கொடுத்திருப்பார், வல்லமை கொடுத்திருப்பார், வெளிப்பாடு கொடுத்திருப்பாரு, தரிசனம் கொடுத்திருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, உனக்கு குடும்பம் கொடுத்திருப்பாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, பெற்றோர்களை கொடுத்திருப்பாரு, உனக்கு நல்ல தாராளமான இருதயத்தை கொடுத்திருப்பாரு, உனக்குள்ள விசேஷித்த காருண்யத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. எதை கொடுத்திருக்கிறாரோ உனக்கு உள்ளதை நான் வருவளமோ பற்றி கொண்டு இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நேர முகத்தை ஏறெடுத்து, அப்பா எனக்கு உள்ளதை நான் வருமளவு நான் பற்றி கொள்ளணும். ஏசா போல நான் சீர்கட்டவனாய் போய்விடக்கூடாது. ஒரு நாள் நான் அன்றுவரே வேறு காரியத்தை நாங்கள் பார்த்துடக்கூடாது. எங்கள் கண்கள் கண்மலையை நோக்கி ஒத்தாசையை நோக்கி நாங்கள் பார்க்கணும். உள்ளத்தின் ஆழத்தில் ரீபா ல ரபா ஷபா ரபா ரீபா ரபா ல ரபா ரீபா கால ரகல ரபா ஷபா ல ரன திக்கல ரபா லிரினி தீபா ல ரபா. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த சத்தம் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஜனங்களுடைய இருதய கதவுகளை திறக்கட்டும். ஒவ்வொருவரும் உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.